விநாயகன் 110 மாண்புமிகு உறுப்பினர் திரு KP சங்கர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை வழங்கி தங்களுடைய அனுமதியோடு புதிய நூலகம் அமைப்பதற்கு விண்ணப்பம் ஏதும் பெறப்படவில்லை. எனினும் பகுதி நேர நூலகம் அமைக்க தேவையான நிபந்தனைகளை பூர்த்தி செய்து விண்ணப்பம் வழங்கும் பட்சத்தில் அப்பகுதியில் பகுதி நேர நூலகம் அமைக்கப்படும் என்பதை தாங்கள் வாயிலாக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் KP சங்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லாருக்கும் எல்லாம் என வளரக்கூடிய தமிழ்நாட்டின் சிறப்புமிக்க முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு பல சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய, கல்வி மருத்துவம் என்று இரு கொள்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க முதலமைச்சர் அவர்களை வணங்கி, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இளம் தலைவர் அவர்களை வணங்கி, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களை வணக்கத்தை தெரிவித்து, பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு தங்களின் வாயிலாக என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மணலி கக்கன்புரத்தின் பகுதியில் வாழக்கூடிய முழுக்க ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மக்கள் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு கக்கன்புரத்தில் சுற்றி உள்ள பல்ஜிபாளையம், லட்சுமிபுரம், அப்பராஜ் தெரு, பெருமாள் கோயில் தெரு, சின்ன சேக்காடு என்ற 5000த்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கக்கூடிய பகுதி கக்கன்புரத்தில் உள்ள சுற்றி உள்ள 4 பள்ளிகள் உள்ளது. எனவே இந்த நூலகம் உழைக்கும் மக்களின் குழந்தைகளுக்கு கல்விக்கு மிகவும் முக்கியமாக இருக்கும் என்பதற்காக எனது கோரிக்கையை ஏற்று நூலகத்தின் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று தங்களின் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூர் தொகுதி சின்ன சேக்காடு கக்கன்புரம் பகுதியில் நூலகம் அமைப்பதற்காக வரையறுக்கப்பட்ட விதிகளின்படி முதலில் பகுதி நேர நூலகம் மட்டுமே அமைக்க இயலும். பொதுமக்களின் பயன்பாடு மற்றும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் பகுதி நேர நூலகமானது ஊர்ப்புற நூலகம், கிளை நூலகம், முழு நேர கிளை நூலகமாக தரம் உயர்த்தப்படும். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல் ஏறத்தாழ ஒரு 12,500க்கும் மேற்பட்டிருக்கின்ற மக்கள் தொகையை கொண்டிருக்கின்ற அது பகுதியாக இருக்கின்றது. ஏற்கனவே ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் மணலி கிளை நூலகம் இருக்கின்றது. அதேபோன்று 1 கிலோமீட்டர் தொலைவிலும் சின்ன சேக்காடு ஊர்ப்புற நூலகம் ஒன்று இருக்கின்றது என்று சொன்னாலும் கண்டிப்பாக அவர் கேட்பது ஒரு நியாயமான கேள்வியாகத்தான் இருக்கின்றது. கண்டிப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று மிக விரைவாக அந்த நூலகம் கட்டுகின்ற பணியில் நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் என்பதை தங்களின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் KP சங்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எண்ணூர் கத்திவாக்கத்தில் உள்ள 60 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த நூலகத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சிறப்பு வாய்ந்த பேரவையில் கோரிக்கை வைத்திருந்தேன். அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 1,25,00,000 செலவில் கட்டிடம் கட்டப்பட்டு உள்ளது. நூலகத்திற்கு தேவையான பொருட்கள் 1,75,00,000க்கான பொருட்கள் வழங்கப்பட்டு உள்ளது. இறுதி கட்ட பணிகள் முடித்து நிறைவேற்றப்பட்டு உள்ளது. எனவே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு இளம் தலைவர் துணை முதல்வர் அவர்களின் திருக்கரத்தால் இந்த நூலகம் திறக்கப்படுமா என்பதை தங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அலுவலகத்துக்கு சென்று அவரை நேரடியாக சந்தித்து தேதி கேட்கணும். சட்டமன்றத்திலேயே தேதி கேட்கிறாரு. இருந்தாலும் நம்முடைய துணை முதலமைச்சர்கள் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து பல்வேறு நிகழ்வுகளில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக அவரும் வருவார் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதனால் தங்களின் வாயிலாக உங்கள் மூலமாகவும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரின் தேதியை நான் இப்பவே கேட்டுக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வினாக்கள் விடைகள் நேரம் முடிவிட்டது. அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்த கவன ஈர்ப்பு. மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் MK ஜவஹர்லா அவர்கள் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருவார். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் MK ஜவஹர்லா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கொடுத்த அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் தொடர்பாக விவர அறிக்கை படித்து பார்த்தேன். வீரமாங்குடி ஊராட்சியில் 2 ஏக்கர் அளவுக்கு அஜெண்டாவில் இருக்கிறத மட்டும் வாசிக்கணும். அஜெண்டாவில் தஞ்சை மாவட்டம் வீரமாங்குடி ஊராட்சியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து விவாதிக்க. மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களின் மேஜையின் மேல் உள்ள சிறு கண்ணனில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் ஜவஹர்லால் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கையினை படித்து பார்த்தேன். வீரமாங்குடி ஊராட்சியில் 2 ஏக்கர் நிலம் நம்முடைய ஐயம்பேட்டை பேரூராட்சிக்கு ஒப்படைப்பு செய்யப்படவில்லை என்று தெரிவித்து விஞ்ஞான ரீதியில் சுத்திகரிப்பு செய்வதற்கான வகையில் கழிவுநீர் மற்றும் கசடு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்திற்கு வீராங்கமாங்குடி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு மத்தியில் கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. கொள்ளிடம் நதி கரையில் இந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டால் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும். கொள்ளிடத்தில் பல்வேறு ஊர்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக இந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படுவதால் கொள்ளிடம் ஆறும் பாதிக்கப்படும். அதே போல் அருகில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற பகுதியிலும் நிலத்தடி நீர் மாசுபடும். ஐயம்பேட்டை பேரூராட்சி மக்களும் கூட இப்படியான ஒரு நிலையை விரும்பவில்லை. எனவே தகுந்த இடம் ஐயம்பேட்டை பேரூராட்சியில் கிடைக்கும் வரை இந்த திட்டத்தை கிடப்பில் போடுவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவார்களா என்று தங்கள் மூலம் கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைகளே, தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டை பேரூராட்சி பகுதியில் கழிவுநீர் மற்றும் கசடு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடம் இல்லை. கோட்டாட்சியர் கும்பகோணம் மற்றும் வட்டாட்சியர் பாபநாசம் அவர்களுக்கு இடம் தேர்வு செய்ய கோரப்பட்டது. இந்நேர்வில் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் ஆகியோர் மூலம் ஐயம்பேட்டை பேரூராட்சி அருகில் உள்ள வீரமாங்குடி ஊராட்சி பகுதியில் புலன் எண் 25 2 ஏக்கர் அளவுள்ள அரசு புறம்போக்கு இடம் கண்டறியப்பட்டுள்ளது. மேற்படி இடம் பேரூராட்சி கிடைத்த பின் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்று துறையின் சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் ஜவஹர்லால் அவர்கள். சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கழிவுநீர் சுத்திகரிப்பதை பேரூராட்சி பகுதியில் தமிழ்நாட்டில் இருக்கிற 490 பேரூராட்சிகளே 10 பேரூராட்சிகளே இடம் கண்டறியப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது. மற்றும் இப்போது 51 பேரூராட்சிகளே பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் 20 பேரூராட்சிகளே இதுபோல பணிகள் கழிவுநீரை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 100 பேரூராட்சிகளில் இந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கப் போகிறது. எனவே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கொள்ளிடங்கரையில் இல்லை தேவையில்லை என்று சொன்னால் ஏதாவது தகுதியான இடம் தந்தால் அந்த இடத்தை பெற்று கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்வதை செய்யலாம். இல்லை என்று சொன்னால் கசடு கழிவுநீர் அந்த கொண்டு வந்து சேர்க்கிற அந்த பணியை, அப்படி இல்லை என்றால் வீதிகள் பூராமல் அந்த நீர்கள் போகும். இல்லை என்றால் அந்த நீர் நேரடியாக கொள்ளிடத்தில் போய் சேரும். இதுதான் நிலைமை. சுத்திகரிக்கின்ற போது, கழிவுநீரை சுத்திகரிக்கிற போது 90% சுத்தமான நீராக வருகிறது. நீங்கள் கேட்டு பாருங்கள், எல்லா இடத்துலையும் நடக்கிறது. சென்னையிலே 1000 MLD சுத்திகரித்து தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கிறோம். தொழிற்சாலைகளுக்கு போகிறது, பல்வேறு இடங்களுக்கு கேட்கப்பட்ட விவசாயத்திற்கு போகிறது. எனவே கழிவுநீரை சுத்திகரிப்பது இல்லை, தேவையில்லை, கிடப்பில் போட வேண்டும் என்று சொன்னால் நகரத்தில் கொசு வரும், கொசு தொல்லை வரும், அது சாக்கடை சாலையிலே போகும். அதை கொண்டு எங்கு விட்டாலும் இந்த கொள்ளிடத்திற்கு தான் வந்து சேரும். எனவே மாண்புமிகு உறுப்பினர் ஒன்று தகுதியான இடம் எங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். புறம்போக்கில் இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் சொன்னால் நாங்கள் விலைக்கு கூட வாங்கிக்கிறோம். இடம் கொடுத்தீங்கன்னா நல்ல இடம், விலைக்கு கூட வாங்கிக்கிறோம், நீங்கள் செய்யணும். இல்லை அப்படின்னா அறிவிக்கப்பட்ட திட்டங்களை கிடப்பில் போட முடியாது. எனவே அதற்குரிய நடவடிக்கை மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், நாங்கள் மாவட்ட ஆட்சியரோடு பேசுகிறோம், நீங்களும் பேசி அதை முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டோம். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் ஜவஹர்லால் அவர்கள். இடம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அமருங்க, அவர் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த கேள்வி இருக்கு. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய கருத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்கிறேன். ஐயம்பேட்டை பேரூராட்சி என்பது தஞ்சை கும்பகோணம் நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிறது. 16,000 மக்கள் அங்கே வாழ்ந்து வருகிறார்கள். சுற்றி இருக்கக்கூடிய 29 கிராம மக்கள் தினமும் வந்து செல்லக்கூடிய ஒரு பேரூராட்சியாக ஐயம்பேட்டை பேரூராட்சி இருக்கிறது. ஐயம்பேட்டை பேரூராட்சியில் பேருந்து நிலையம் இல்லை, பேருந்து நிறுத்தம் தான் இருக்கின்றது. பேருந்து நிறுத்தத்தின் காரணமாக மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் அங்கே ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஐயம்பேட்டை பேரூராட்சியில் ஏற்கனவே இதை மாண்புமிகு சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு அவர் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களாக இருந்தபோது சென்று கொண்டிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு சொந்தமான இடம் ஐயம்பேட்டை பேரூராட்சியில் இருக்கிறது. அதில் ஒரு பகுதியை ஐயம்பேட்டை பேரூராட்சியில் பேருந்து நிலையம் அமைப்பதற்கு
தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அமைச்சர் அவர்கள் முன்வருவார்களா என்று கேட்டு, அதே போல சுவாமிமலை பல்வேறு ஊர்களிலிருந்து பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய இடம். அங்கும் ஒரு பேருந்து நிலையம் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. அங்கு அறநிலைத்துறை கருணை காட்ட வேண்டும். அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம் இருக்கின்றது. குத்தகை அடிப்படையில் சுவாமிமலையில் பேருந்து நிலையம் அமைப்பதற்கு அமைச்சர் அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சரிடம் இருந்து அந்த இடத்தை பெற்று பேருந்து நிலையம் அமைப்பதற்கு முன்வருவார்களா என்பதை கேட்டு, இந்த 2 பேரூராட்சிகளிலும், ஐயம்பேட்டை பேரூராட்சியிலும் சுவாமிமலை பேரூராட்சியிலும் இது குறித்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதையும் அமைச்சர் அவர்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வந்து ஐயம்பேட்டையிலும் சுவாமிமலையிலும் பேருந்து நிலையம் அமைப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவார்களா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினருடைய தொகுதி நானும் நன்றாக அறிவேன். ஐயம்பேட்டை பகுதியும் சாமிமலை பகுதியும் நேரடியாக இன்றைக்கு புறவழிச்சாலை வழியாக மிகவும் சிறப்பான புறவழிச்சாலை போடப்பட்டு விட்டது. எனவே அங்கு ஏதாவது இடம் கிடைத்தால் கூட பேருந்து நிலையம் கட்டுவதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அதை நீங்கள் இடம் மட்டும் தேர்வு செய்து தருவீர்களானால் உடனடியாக பேருந்து நிலையம் கட்டுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும். இப்போது கூட அறநிலையத்துறையை கேட்க சொல்கிறேன். அறநிலையத்துறை முறைப்படி துறையின் சார்பாக அவர்களுக்கு அனுமதி கேட்டு கடிதம் அனுப்புகிறோம். அது ஐயம்பேட்டை பகுதியில் இடம் எவ்வளவு சிரமமான, வீதிகள் எவ்வளவு குறுகலாக இருக்கிறது, எல்லாம் முழுக்க உங்களுக்கு தெரிந்தது போல எனக்கும் தெரியும். இடம் கிடைப்பது மிக சிரமமாக இருக்கிறது. எனவே புறவழிச்சாலையில் அமைக்க முடியும் என்றால் அதை பற்றி ஆராய்ந்து அதை பற்றி செய்யலாம்.